ஒருவர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த நிலையில் காவல்துறையினர் உடலை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அடுத்த ஏரிபாளையம் பகுதியில் இளைஞர் ஒருவர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்ததாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. இந்த தகவலின் அடிப்படையில் புதுப்பேட்டை காவல் ஆய்வாளர் பாலகிருஷ்ணன் தலைமையிலான காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று உடலை கைப்பற்றி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் இதுகுறித்து விசாரணை செய்ததில் உயிரிழந்த இளைஞர் பண்ருட்டி அடுத்த மருங்கூர் பாவைக்குளம் பகுதியைச் சேர்ந்த கலையரசன் என்பது தெரியவந்தது. மேலும் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பசுமாடு சாலையை கடக்க முயன்றபோது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த காரில் சென்ற 5 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் வாயலூர் கிழக்கு கடற்கரை சாலையில் சென்னை நோக்கி கார் வந்து கொண்டிருந்தபோது பசுமாடு ஒன்று சாலையை கடக்க முயன்றுள்ளது. அப்போது காரின் ஓட்டுநர் திடீரென வேகத்தை கட்டுப்படுத்தியதால் கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையோர மரத்தில் மோதியது. இதில் காரில் பயணித்த 5 பேரில் 3 பேர் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி உயிரிழந்தனர். மேலும் 2 உயிருக்கு ஆபத்தான நிலையில் காவல்துறையினரால் மீட்கப்பட்டு செங்கல்பட்டு அரசு பொது மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து காவல்துறையினர் விசாரணையில் மது போதையில் அதிவேகமாக காரை இயக்கியதில் இந்த விபத்து நேர்ந்திருக்கலாம் என தெரிவிக்கப்பட்டது. இதனிடையே படுகாயமடைந்து மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த 2 சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஏடிஎம்மிற்கு பணம் நிரப்ப சென்ற செக்யூரிட்டியே பணத்தை கொள்ளையடித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வேளச்சேரியில் உள்ள வங்கி ஏடிஎம்மில் பணம் நிரப்பும் தனியார் நிறுவனம் சார்பில் மேலாளர் ராஜசேகர் தலைமையில் மதுபிரசாத், ஓட்டுநர் மகாலிங்கம் மற்றும் குரூப் 3 தனியார் செக்யூரிட்டி ஆகியோர் ஊரப்பாக்கத்தில் உள்ள ஐசிஐசிஐ வங்கி ஏடிஎம்மில் பணம் நிரப்ப சென்றுள்ளனர். அப்போது பணம் நிரப்புவதற்காக ராஜசேகர் மற்றும் மதுபிரசாத் சென்றபோது ஓட்டுநர் கைபேசியில் பேசிக்கொண்டே வாகனத்தை விட்டு சிறிது தூரம் சென்றுள்ளார். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்ட செக்யூரிட்டி குணசேகரன் 37 லட்சம் ரூபாய் உள்ள ஒரு பையை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து தலைமறைவாகினார். ஓட்டுநரும் பணம் நிரப்ப சென்றவர்களும் வந்து வாகனத்தில் பார்த்தபோது செக்யூரிட்டி குணசேகரன் இல்லாததால் சந்தேகமடைந்த மூவரும் பணத்தை சரிபார்த்தபோது அதில் 37 லட்சம் ரூபாய் காணவில்லை என்பதை தெரிந்து கொண்டனர். பின்னர் இந்த புகாரின் அடிப்படையில் காவல் ஆய்வாளர் முருகேசன் தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டு 4 பிரிவுகளாக சென்று தேடுதல் பணியில் ஈடுபட்டனர். காவலாளியின் செல்போன் எண்ணை வைத்து ஆய்வு செய்ததில் திருவான்மையூரில் பதுங்கியிருந்த குணசேகரனை கைது செய்தனர். புகார் தெரிவித்த 8 மணி நேரத்தில் தனிப்படையினர் துரிதமாக செயல்பட்டு குற்றவாளியிடம் இருந்து பணப்பையை மீட்டெடுத்த சம்பவம் காவலர்களுக்கு பாராட்டை குவித்து வருகிறது. தனியார் பொறியியல் கல்லூரி நிகழ்ச்சியில் குக்வித் கோமாளி பாலா கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். விஜய் டிவியில் வரும் குக்வித் கோமாளி நிகழ்ச்சியின் மூலம் பிரபலமாகி சினிமாவில் நடித்து வரும் காமெடி நடிகரும் சமூக அக்கறை கொண்டவருமான பாலா தேனி மாவட்டத்தில் உள்ள பாரத் நிகேதன் தனியார் பொறியியல் கல்லூரியில் ஆண்டு விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த பாலா, பொதுவான கருத்து ஏதும் சொல்ல விரும்புகிறீர்களா என்ற கேள்விக்கு கருத்து சொல்லும் அளவிற்கு நான் பெரிய ஆள் இல்லை என்றும் நம்மால் முடிந்ததை பிறருக்கு செய்ய வேண்டும் என்பதால் செய்கிறேன் என்றும் கூறினார். என் பின்னால் யாரும் இல்லை எனவும் என் பின்னால் கஷ்டங்கள், வெட்கம், அடி, வலி மட்டுமே இருப்பதாக கூறினார். மேலும் கருப்பு பணத்தை நான் வெள்ளை பணமாக மாற்றவில்லை எனவும் வெயிலில் நின்று நான் கருத்த பணத்தை வைத்துதான் மக்களுக்கு நல்லது செய்து வருகிறேன் என்றும் தெரிவித்தார். நம்மளால முடிஞ்சது நம்ம சம்பாதிக்கிறது. அதை தாண்டி நிறைய பேர் வந்து சொல்றாங்க, எப்படி இந்த பையனால வந்து இவ்வளோ சம்பாதிக்க பின்னாடி யாரோ இருக்காங்க அப்படிங்கிறாங்க. என் பின்னாடி இருக்காங்கன்னா கஷ்டங்கள், வெட்கம், எப்படி சொல்றது, ரொம்ப அடி, வலி, அது மட்டும் தான் என் பின்னாடி இருக்குது. அதை தாண்டி வந்து என் கூட வந்து என்னை சப்போர்ட் பண்ணுற ஒருத்தர்னா என்னை வந்து தோல் தட்டி கொடுத்தா லாரன்ஸ் தான். ஸோ அவர் தான் நன்றி சொல்லுவேன். ஏன்னா இது நான் ஒரு கமெண்ட்ஸில் பார்த்தேன், எப்படி வந்து ஒரு வீடியோவில் கூட ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க, யாருடைய பிளாக் மணியே இவர் வந்து ஒயிட் மணியாக மாற்றுறாங்க. நான் வந்து கருப்பு பணத்தெல்லாம் நான் பண்ணல, வெயில இருந்து நான் கருத்த பணத்தை தான் நான் வந்து எல்லாமே பண்ணுறேன். சிறப்பு பூஜை செய்தால் உடல்நலம் சரியாகிவிடும் என முதியவர்களை ஏமாற்றி ஊமத்தங்காயை பாலில் கலந்து கொடுத்து வீட்டில் பணம் நகையை கொள்ளையடித்து சென்ற நபரால் பரபரப்பு ஏற்பட்டது. ஈரோடு பிவிசிஆர் நகர் முதல் வீதியை சேர்ந்தவர் சண்முகம், இவரது மனைவி செல்வி. இவர்களுக்கு 2 மகள்கள் உள்ளனர். இந்நிலையில் இருவருக்கும் அடிக்கடி உடல்நலம் சரியில்லாமல் போன நிலையில் அருகே உள்ள தெரிந்த பெண்ணிடம் இது பற்றி கூறியுள்ளனர். அதற்கு அந்த பெண் கருங்கல்பாளையத்தில் தனக்கு தெரிந்த நபர் ஒருவர் இருக்கிறார் என்றும் அவரிடம் காண்பித்தால் பூரண உடல்நலம் பெறலாம் என கூறியுள்ளார். அதைத் தொடர்ந்து கணவன் மனைவி இருவரும் அந்த நபரை சந்தித்து விவகாரம் பற்றி கூறியுள்ளனர்.
அப்போது அந்த நபர் பூஜை செய்தால் உடல்நலம் பூரண குணமடையும் என கூறி நேற்று முன்தினம் வீட்டுக்கு வந்த அந்த நபர் ஊமத்தங்காயை உடைத்து அதனை பாலில் கலந்து கணவன் மனைவி இருவருக்கும் கொடுத்துள்ளார். அதை குடித்த இருவரும் சிறிது நேரத்தில் மயங்கி விழவே வீட்டில் இருந்த 9 பவுன் தங்க நகை மற்றும் ரூபாய் 66,000 ரொக்கப்பணத்தை திருடி சென்றுள்ளனர். இதுகுறித்து செல்வியின் மகள் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து அந்த நபரை வலைவீசி தேடி காவல்துறையினர் அந்த நபரை கைது செய்தனர். இப்படி நூதன முறையில் முதியவர்களிடம் திருட்டுச் சம்பவத்தில் ஈடுபட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.